நாட்டில் பச்சு பச்சனை வெடிச்சு வெடியாம இருக்கிறது. வெள்ளை கிளம்பி வெண்கோழிகளானது கூப்பிடுது. சாமி கிளம்பி சரி நேரம் ஆகின்ற பொழுது குணக்கூட மண்டகம் பூஜை இல்லாம இருக்குது. ஆகையால ஒரு சீக்கிரமாக பூங்காவனமானது சென்று புஷ்பங்களானது கொண்டு வந்து குணக்கூட மண்டகம் பூஜையானது முடிக்க வேணும். 3 நாளா பூஜை இல்லாம கிடக்கு என்று சொல்லி எங்க செம்பளைங்க பண்டாரமானவர்கள் ஒரு சீக்கிரமா பாக்கு சுட்டு வல்வளைக்கு பகவான பக்தி உண்டு, சுக்கு சுட்டு வல்வளைக்கு சூரியன பக்தி உண்டு. நியமன ஸ்ரீயோடு பண்டாரமானவர்கள் பூ போட்டு பண்டாரம் தோலிட்டு இப்படி பூங்காவனத்துக்கு புகழுக்க வருகின்ற பொழுது அன்னாடு ஒரு காட்டுக்கு அப்பால வருகின்ற பொழுது வாசமா பரிமளங்கள்லாம் பூத்து குலுங்குமே, மணக்குமே. ஆமா, சிதம்பரம் கொண்டு வந்துட்டாங்க மணக்கு. 2 நாளைக்கு மணக்கு. அப்புறமா வாங்கோ நம்ம அனுசரிக்கான மாட்டேங்குது. இப்படி பூங்காவனத்துக்கு வருகின்ற பொழுது அன்னாடு ஒரு காட்டுக்கு அப்பால வருகின்ற பொழுது வாசமா மறுபடியும் நடக்குமே. ஆமா, இன்னைக்கு ஒன்னையும் காலமே தடக்குது மாறி போச்சா? எங்களுக்கு தெரியல. எதுக்கு வழி இல்ல பூங்காவனம் இது வேறையா? அதான் கேட்கிறேன். நாம தண்ணி எல்லாம் வாட்டு வந்திருக்கிறோம். ஏகப்பட்ட மரமும் மட்டையும் இருந்தது. ஒன்னையும் காணுமே என்று சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருந்து தட்டி வடக்க நடக்கையில பச்சு பச்சுன்னு வெடிஞ்சு போச்சு. வெடிஞ்சு வெளிச்ச வாகையில பாக்கணும் நடக்கிற வடல் அப்படியே இருக்குது, கட்டினாப்புல இருக்குது. ஆனா உள்ள பூங்காவனத்துக்களை போய் பார்க்கின்ற பொழுது அப்ப எங்க செம்மலிங்க பண்டாரம் தானே வந்து பார்க்கின்ற பொழுது ஐயோ ஒன்னையானமா ஒன்னையும் காணமா. அப்படின்னு அந்தாவனம் பூங்காவனத்தை வந்து பார்க்கும்போது ஏதொன்றையும் காணும் இல்லையே. மல்லிகை முல்லையை செம்பு விதிபாச்சின்னு நிறைய பூமலர்கள் பூத்து குலுங்கி இருந்தது. இப்படி ஒன்னையும் காணுமே. ஐயோ செல்லாண்டி தாயே மாமாக்கு தோட்டத்திலே தாயே நிற்கும் மண்பாடை விசிறுங்கோ, மண்பாடை விசிறுங்கோ. தோட்டம் என்னமோ இன்னைக்கு வந்தா மாலங்கார விசுன்னு, மாலங்கார விசுன்னு. இன்னைக்கு பூமரக்கும் தோட்டத்திலேயும் தாயே நிற்கும் புழுதி வாட விசுதம்மா, புழுதி வாட விசுதம்மா. எனக்கு இந்த பூமரக்கும் தோட்டம் இன்னைக்கு என்னமோ தெரியலையே. ஒரு புழுதி வாட விசுன்னு, புழுதி வாட விசுன்னு. என்ன வந்து அழிச்சு என்னாச்சு ஏதாச்சா தெரியலையே. மூத்து குளிங்க இருக்கும் நந்தவனம் எல்லாம் இப்படி சேர்மயமா மண்மயமா இருக்குது தெரியலன்னு முத்து போல முத்து போல கண்ணீரையும் கண்ணீரையும் அண்டாரோ அங்கண்ணீரே கண்ணீரே மோளனு மோள
முகத்தோரே தோர விட்டு அழுதானே போரே பகலம் போல் கண்ணீரை கம்பேரிங்க பண்டாரோ கண்ணீரே கண்ணீரே மனவாளனு பாமி மனவாளனு அவடு சாடுதாகும் அவடு சாடுதாகும் பரவரே பகலம் போல் கண்ணீரே கண்ணீரே கம்பேரிங்க பண்டாரோ கண்ணீரை கண்ணீரே என்ன வந்து அழைச்சதோ தோரோ விட்டு கண்ணீரை மாறாது கண்ணீரம் மாடி நிறையா கண்ணீரை தொடராயோ அழுது புலம்பெயிட்டு செம்பலிங்க பண்டாரம் மாப்பட்டவர் தானே அடாடா செல்லாண்டி ஈஸ்வரிக்கும் கட்டி சாத்து மாளிகளுக்கெல்லாம் பூச வாசனை செய்யணுமே. ஆமா ஆமா இன்னைக்கும் பூமலர் எடுத்துக்கிட்டு போலாம்னு வந்த நேரத்துல பூமாங்கவனமெல்லாம் என்ன வந்து அடிச்சதே ஏதோ தெரியவில்லை. இருந்தாலும் இருக்கட்டும், நாம எப்படியாவது பூசை நடத்தித்தானே ஆக வேணும். அப்பத்தானே எட்டி எட்டிட்டு எடி பார்க்கும்போது கண்ணுக்கத்த வரையிலும் செஞ்சேருங்க அரிஞ்சேருமா வெள்ளாம் குளத்தா பூந்தா வளர்த்த அழிஞ்சதெல்லாம் கிடக்குதா பூரா அந்த பக்கம். ஆமா பூரா தென்னைகளையெல்லாம் முடிஞ்சு அங்க தெக்க வாழை அழிச்சு வடகொம்பச்சாச்சு எண்ணெய் அழிச்சு தேங்கொம்பச்சாச்சு தானே எல்லாம் அழிச்சு அடிமாட்டம் பண்ணி இருக்குது. ஐயோ 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 வாழை பூரா புடுங்கி இப்படி வடக்க வீசி இருக்குது, தென்னைய பூரா புடுங்கி தெற்க வீசி இருக்குது, பூச்செடி பூரா வேறு மேல இருக்குது. பூ எங்க பூக்கு பூக்குமா பூக்காதே நான் என்னமா பண்ணுவேன். இந்த நந்தாவனத்துக்குள்ளே வந்து பார்த்துட்டா அப்படியே பூ மலர்கள் மலர்ந்து இருக்கிற போது எப்படி இருக்குமே இன்னைக்கு இன்னும் இப்படி அடிமானம் ஆகியிருக்குது. இதுக்கு முன்னால பார்த்தாலும் 60 வெள்ளம் காணி 70 வெள்ளம் பொஞ்சி இமையும் வயற்காடு பூரா அடிமானமா இருக்குது. இன்னைக்கு என்னமோ 3வது நாள் பார்க்கிற போது இன்னைக்கு நந்தாவனம் பூந்தோட்டம் அழைச்சிருக்குது. இவ்வளவு காலத்துக்கு முற்பாடும் நீ எந்தெந்த வளநாட்டுக்கு வந்து சேருதோ தெரியுதோ எப்பவோ அப்பவும் தெரியுமல்ல நம்மளுக்கு. ஆமா வயக்காட்டுல அழகருக்கு பொங்க வைக்கும் போதே பொங்கலோட சோதனையே நம்மளுக்கு தெரிஞ்சு அதே போல இப்பவும் இப்படி நடக்குது. இன்னும் என்னதான் இந்த நாட்டுக்கு அன்பு வந்து நேருதே தெரியலையே. இருந்தாலும் செல்லாண்டி ஈஸ்வரிக்கு நாம் ஒரு பூச வாசனை செய்ய வேணும்னு அந்த வில்வம் மாறுவா தேடியல்லோ வில்வம் மாறுவா தேடியல்லமா செம்பிலிங்கோ செம்பிலிங்கோ அந்த செம்பிலிங்கோ பூங்காவனத்தை எல்லாம் அழிச்சு அடிமாட்டம் போறவாக்கும் போது வில்வ மரம் தெரிஞ்சது. என்னமோ செல்லாண்டி ஈஸ்வரிக்கு இந்த வில்வத்தலையாவது 2 உரிமைக்கு பூசைக்கு எந்த மலரும் இல்லை. என்னமோ ஒரு வில்வத்தையாவது எடுத்துட்டு போனோம்னா பூசைக்கு ஆகும். அதனால வில்வமாவது எடுத்துட்டு போலாம். தெரியுது பாரு அப்படி என்று செம்பிலிங்க பண்டாரா. ஆமா அந்த வில்வ மரத்தடியை வந்து பார்க்கும்போது வில்வ மரத்தடி தான் சங்கு வெள்ள கொம்பன் சாச்சாண்ட மிருகம் நேற்றி படுத்திருக்கு நீலகிரி பருவதம் போல் குறுக்கி படுத்திருக்கும் கொல்லிவளம் பருவதம் போல். எங்க அப்பா 60 அடி நீளம் 70 அடி உயரம் உள்ள சங்கு வெள்ள கொம்பனாகப்பட்டது. அப்படி அந்த வில்வ மரத்தடியை நீட்டிப்படுத்திருக்குது சலுப்புக்கு. செம்பிலிங்க பண்டாரா அன்னைக்கு பண்ணி என்று தெரியாம பாறை
கிருவையே கிருவத. ஆமா இந்த மரத்து மேல ஏறக்கு ஏணி வேணும், ஏணி வேணும், சல்லக்கொக்கி வேணும், வளைச்சு பொறிக்கிறது. ஆனா இப்படி பாறை வளர்ந்திருக்குதுவா, பன்றி என்று அறியாம பாறை நம்மளுக்கு புரியும், தப்பறி பாறை வளர்ந்திருக்குதுவா, நின்று பொறிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கு என்று சொல்லி செம்பளைங்க பண்டாரம். பன்றி என்று அறியாமல் பாறை என்று மேலே ஏறி குண்டு கல் என்று என்னை கொம்பன் என்று அறியாமல் குண்டு கல் மேலேறி அந்த வில்வத்தலை ஒழிச்சபடியே பூக்கூடையில போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பூக்கூடையில ஏன் போன் வந்ததுன்னா வீட்டுல நாய் தகராறு. இன்னைக்கு நாய் தகலை அம்மா போன் பண்ண அப்படி. ஆகையால செம்பளிங்க பண்டாரப்படை வில்வத்தலையை உடைச்சு பூக்கூடையில போடுகின்ற பொழுது தலைகள் தவறி அப்படியே மேல விழுகுது. அப்ப பூக்கூட நிறையில கொம்பனுக்கு ஒரு மண்டலம் உரிச்சு சமைச்சது போல இருக்குது. கொம்பன் அப்படியே பொடுக்குன்னு முடிச்சு பார்த்தது. பண்டாரம் மேல நிக்கிற, ஆனா பண்ணி மூச்சை விட்டுதுன்னா பண்டாரம் கீழே போறார், மூச்சை இழுத்தா பண்டாரம் மேல போறார். இப்படி கீழே மேலையும் போயிட்டு கீழே பண்டாரத்துக்கு ஒரு யோசனை, எவ்வளவு காணும் வண்டு மூங்கருக்கு அடியில இப்படி இந்த பாறையை வந்து ஆற்றான் பாரு சண்டாளை. இவ்வளவு பெரிய வாரி ஆற்றான்னா யாருக்கு படவராஸ்கள் வண்டே இருக்கு, வண்டு வண்டு பண்ற வேலை இப்பயே மூங்கருக்கு மேல எவனா இருந்தாலும் சரி படவராஸ்கள் வகட பின்னானே முகத்துல மீசை உள்ள ஆம்பளையா இருந்தா அதை விட்டு போட்டு இப்படி நின்றுகிட்டு ராஸ்கோல் எவ்வளவு வாரி ஆட்டுறது அழிச்சதை கண்டிருந்தா தெரியும். இப்படி பண்டார மிரட்டையில இந்த பன்றி பார்த்தல் நம்ம மேல நின்னுகிட்டு இவன் நம்மளையே மிரட்டுறான் பார் என்ற பன்றியானது அப்படியே உரம் உடம்பு ஒரு குழுக்கு வந்து பொத்துரு கீரை வந்தா பண்டாரம். அடைய பண்ணி மேல இருந்தவ கீழே வந்து முன்னாடி பண்டாரம் பொத்துரு கீரை உளுந்தொன்னை. அப்ப வேப்பள கொம்பன் விருது பெற்றாலாமே தன்னந்தனியன் தனிக்காட்டு கொம்பராஜனானது புத்தவ சுக்கா அந்த குருமுடி முளைச்சு தண்டவாளம் முறுக்கி தரையில பொத்து அடிச்சு மனுஷன் பண்டாரமா எந்த ஊர்ரா? இதே ஊருதே. இது எந்த மேடம்? எங்க ஊர்லயே வந்து எனவே கேட்கிற எந்த ஊரு அங்க என்ன பண்ற? டேய் ஆடாவன் இல்ல ராஸ்கோல் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? யாரு? ஓ சமையல்காரர். ஊரு பொன்னி வளநாடு. எனக்கு யாருன்னு தெரியுதா? ஒப்பாரி கொட்டி ஒரு கணத்தில் உண்டாலும் தப்பாமல் தலையிறக்கும் தலையனோர் சீமையை ஆளக்கூடிய ராஜாக்கள் 1000 பேர் இருந்த வீரங்காமத்தினை வளர்த்தக்கூடிய சட்டமணியன் சங்குவெல்ல கொம்பன் வேப்பள கொம்பன் விருது பெற்ற ஆளாகும். தன்னன் தனியன் தனிக்காட்டு கும்பராஜன்டா கும்பராஜன். கும்பராஜன்டா கும்பராஜன். கும்பராஜன் உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என் பெயர் கும்பராஜன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆறா தெரியல. 1000 வெள்ள பூமி அக்கறை வளைஞ்சியும் வயல் பொம்மையை அழிச்சு நந்தாவனம் பூங்காவனத்தை எல்லாம் அழிச்சு அலிமாட்டம் பண்ணிட்டாங்க. செல்லாண்டி அம்மனுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் ஒரு பூசு வாசல் பண்ணணும். அதுக்கு பூமலர் எடுக்கலாம்னு வந்தேன். ஆறா அத்தனையும் அழிச்சு அலிமாட்டம் பண்ணி போட்டாங்க. நாசமா போனவையோ அவி அதோட போயிடுவாங்க அழிச்சுவியும்.
தெரிஞ்சிருந்தா நான் ஏன் முடிச்சிருப்பேன். நீ அடுத்தது யாருன்னு தெரியல. ஓஹோ, நேற்றைய தினமானது 60 வல்லம் காணி 70 வல்லம் பொன்சிமை அடிமாட்டமாக இருந்தது. இன்னைக்கு பூங்காவன் அடிமாட்டமா இருக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் அடுத்தது ஆடுனது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா விட்டுருப்பாங்க. தெரிஞ்சிருந்தா 100 போட்டிருப்பேன். கொடுங்கோல ஓட்டிருப்பியா நீயா? தெரிஞ்சாவா? அத்தனையும் அழைத்து அடிமாட்டம் பண்ணியது நான் தான். ஐயோ நீங்க ரொம்ப அழிச்சிடுவேன். நீ பார்த்தாலே தெரியுது அழிச்சு போடுவேன். நீங்கதான் அழிச்சியா? இங்க எத்தவாங்களுக்கு ஆதிக்கம் பெருசு அதிகாரம் பெருசுன்னு சொல்லி எங்க ஊர்ல வந்து அடிமாட்டம் பண்ணிட்டாங்கல்ல, அதனால பழிக்கு பழி முடிக்க வந்திருக்கிறோம். பழிக்கு பழி முடிக்க வந்திருக்கிறேன். அவியில பழி என்னையே மாற்ற என்ன நம்மளுக்கு வம்பா இல்ல. நான் அரண்மனையில் வேலை செய்யறேன். ஓடுறா பண்டாரம் சொல்லி பாரு, ஓடியே போயிடுவேன். ஆனா பண்டாரம் அழைச்சது நான் தான். அப்படிங்கிறத எங்கட சொன்னா போச்சாது. இனிமேல் நீ சொன்னீங்கன்னா பொன்னரை கண்டா பொறுப்பாங்க ஒரு விலை, சங்கரை கண்டாங்கன்னா குத்தி கூர்மாலையானது போட்டுருவாங்கன்னு சொல்றியா? படவ ராஸ்கல் தூக்கல் ஏத்திட்டு துணி செய்து எடுத்து கட்டி கேர செஞ்சிருவாங்க. பருப்பண்ணின்னு அதாவிய கண்ணில் என்று சொல்லுகின்ற பொழுது பார்த்தது ரொம்பராஜ. இவன் அதுபடி உருட்டுற ஆளு. இவனுக்கே ஒரு ஏத்து இவ்வளவு இருந்ததுன்னா அண்ணமாருக்கு எவ்வளவு இருக்கு? பணமாயிரமாவது இருக்கு. முதல்ல இவனுக்கு பாடத்துக்கு அப்படிங்களா? ஏதோ முறுக்கிட்டு இருக்கிறியா? அப்ப கொம்பனானது தன்னுடைய ஆன பிராணியம் பண்றதை அப்படி மூச்சு விட்டுதெல்லாம் பண்டாரம். அப்படி போட்டு மின்னு செருக்கடிக்கீழ வந்து பொத்தூர் பண்டாரம் கீழே விழுந்தா. அப்படி கீழே விழுகின்ற முன்னும் பின்னும் தானே இருக்கிற போது இத்தனப்பு தோரம் பண்டாரம் போகவும் மூச்சில் கீழே வரவும் இப்படி எந்நேரம் வரைக்கும் ஒரு மனுஷன் ஓடி ஓடியாந்துகிட்டு இருப்பேன். கொஞ்ச நேரத்துக்குள்ள தழுப்பாய் போச்சு. வந்து பொத்தன பண்டாரம் கீழே விழுந்தா. அப்படி கீழே விழுகின்ற பொழுது தன்னுடைய ஏந்த குடையாலதானே அந்த பண்டாரத்தை எடுத்து ஒரு தட்டியல்லோ அங்கே அடிக்கிடுவா இப்படி பண்டாரத்தை போட்டு எடுத்து வீசுகிற பண்டார அப்படியே பூமியில் அங்கேயும் இங்கேயும் உருண்டு எங்க பண்டாரத்துக்கு தானே பொண்ணு
பண்டாரத்துக்கு மேல் கால் பூரா பூர்வாயமாகுது. அப்ப பிரேக் இல்லாம தீர்த்த கிடுகிட்டு போயிட்டு இருக்கு. ஓ அண்ணா, வாய் வறண்ட கை வறண்ட வரண முகமெல்லாம் வேர்வை பட்டு மனக்கு பன்னீர் இல்ல. செம்பலிங்கம் வா முன்னாள் வா. அப்படி என்னையோடு நான் போறேன். நான் என்னைய செம்பலிங்கம் உன்னைய உயிரோட விட வேணும்னு சொன்னா நீ போய் தகவல் சொல்லுவியா? சொல்லுவேன். ஓடான்னு சொல்லு. ஓடிடுவியா? சொல்லிடு. உங்க இசவாங்க 22 பேர்களுக்கும் வலுவு வல்லாத இருப்பது மையானால் 3 நாள் 6 பொழுது ஆகிறதுக்குள்ளாக என்னோட போர்க்களத்துக்கு வர வேணும். சரியான முகத்துல மீசையுள்ள ஆம்பளையா இருந்தா நாளைக்கு பாரு அறுக்கிறது. சரியான ஆம்பளையாக இருக்கிறது மையானா, இங்க இசவாங்க 2 பேருக்கு முகத்துல மீசை இருக்கிறது மையானா, என்னோட போர்க்களத்துக்கு வரும். நந்தாவனம் பூஞ்சோலைக்கு, இந்த பூஞ்சோடத்துக்கு பூங்கவனம் உங்களுக்கு நான் இங்கேயே படுத்திருப்பேன். ஆமா, வில்ல மரத்த நெகிழ்லையே படுத்திருப்பேன். விஷமாக என்னோட 3 நாளைக்குள்ள போர்க்களத்துக்கு வந்துடணும். அப்படி போர்க்களத்துக்கு வரத்த வந்தாங்கன்னா பொம்பளை கட்டுற சீலையை கட்டி இங்க விஷமாக முக்காண்ட போட்டு உட்கார சொல்லு. மூளையில ஆமா, நானே 3 நாள் கழிச்சு நானே வளநாடு போர்க்களத்துக்கு வருவேன். வளநாட்டு போர்க்களத்துக்கு வந்து பொன்னர வலது கொம்பளை கொத்துவேன், சங்கரை இடது கொம்பளை கொத்தி உடலை புடிங்கி நடமாலையானது ஓடுவேன். வளநாடு மச்சு மாலை முச்சுக்கோர் அத்தனை அது தலைமாட்டமானது வண்டி விட்டு தரவட்ட மாட்டி விட்டு ஆவணக்கோட்டை அள்ளி அரைச்சு போட்டு என்ன கொண்டாடுவியா? அது மட்டும் அல்லாம இருக்காங்க அரக்காணி தங்கச்சி. அரக்காணி தங்கையை கொண்டு போய் எங்க வீரங்காலுக்கு கையம் தக்காளு தாதிமார் பண்ண போட்டுருவேன். சொல்லுவியா? சொல்லுவியா? போய் சொல்லு. அதை சொன்னேன். அப்படியா? அப்ப செம்பளைக்க பண்ணாரம் அங்கிருந்த புறப்பட்டுத்தானே. ஐயோ ஐயோ சிவனே சிவனே அரண்மனைக்கு வந்த வண்ணமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் பிரம்மவர்த்த உண்ணாமலசாமி சித்தரமுக சாவடிக்கு முன்பாக வந்தமர்ந்து நாட்டு மக்களிடத்தில், அப்பா மக்களே, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? ஐயோ, ஏதாவது மிருகத்தை பார்த்தீங்களா? உண்ணாமலசாமி, இந்த 3 நாள் 6 பொழுதாக சரி எல்லாரும் தானே யாருமே நாங்க பார்க்கலங்கிறாங்க. அப்படியா? நானும் எத்தனையோ பேர்த்த விசாரிச்சனுங்க. சரி, யாரை கேட்டாலும் நாங்க எந்த மிருகத்தையும் பார்க்கவில்லை. அது மாதிரி ஒரு மிருகம் வரவே இல்லைன்னு சொல்றாங்க. ஓஹோ, ஆமாங்க. இப்படி பேசிக்கிட்டு கீழே அப்ப செம்பளைங்க பண்ணாரமா அவர்கள் வாடிமுகம் சோர்ந்து வந்தவன் சொல்றானே, அந்த பொண்ணாட்டுக்கு முன்னாலே ஒத்துமே
நடைக்கையில நாட்டு மக்கள் ஓடி ஒடியாந்து பண்டாரத்திற்கு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு தண்ணியானது கொடுத்து பண்டாரத்துக்கு தேக்கம் தெளிக்கிறாங்க. தேக்கம் தெளிஞ்சோன்னே என்ற ஒருவர்த்தவன் நாமள சாமி தானே செம்பலிங்கம் உபரிக்க போனவக்கோ உனக்கு பூர்வகாயோ மனதென்னோ செம்பலிங்கோ உபரிக்க போனவக்கோ உனக்கு நந்தவனம் போனவக்கோ செம்பலிங்கோ உனக்கு சாதகாய மனதென்னோ செம்பலிங்கோ அப்பா செம்பலிங்கம் நடந்த விகாரங்காரே நல மூடானே சொல்லும் அப்பா என்ன நடந்து எனக்கு அறியும் செம்பலிங்கம் ஏன் இப்படி அழுது குழம்புற என்னாச்சு பொன்னாண்டவரே நம்ம நந்தவனம் வரதுக்கு நான் பூங்காவனம் பூவெடுக்க போகலாம்னு போனங்க சாமி. பூவெடுக்க போகும்போது சாமி நம்ம ஆயிரம் வெள்ள பூமி அக்கறை விளையாட்டுமே வயலு பொம்மைகள்லாம் அன்னச்சம்பா அலைசம்பா முத்துச்சம்பா முதற்சம்பா அழைச்சது எல்லாம் வேற எதுவும் இல்லைங்க சாமி. சாமி இன்னைக்கு பண்ணியாலோ சாமி பண்ணியாலோ என்னாச்சு இப்படி பூங்காவனத்துக்கு போயிட்டு வந்தோட இப்படி உணர்றீங்க? வில்வத்தலையா என்னாச்சு ஏன் இப்படி உணர்றேன்? அதான் நான் தானே என்ன